Hello friends, welcome to our channel Tanumika Sweet Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சுவையான மணமான வெந்தய குழம்பு. இந்த வெந்தய குழம்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம். மண் பாத்திரத்தில் தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நம்ம ஒரு சில பொருள்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொடி பண்ணிக்கணும். அதெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பு. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ வந்து மல்லி சேர்த்துருக்கோம். மல்லி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தா கசக்கும். ஒரு 4 வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். லைட்டாக இதெல்லாம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்துட்டு இது கொஞ்சம் ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கும்போது தான் இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க எண்ணெய், அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சாதான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்புல. இப்போ வந்து நான் ஒரு 6-7 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் போட்டு நல்லா வந்து பொரியட்டும். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி குழம்பெல்லாம் மண் சட்டியில் வைக்கும்போது தான் அதோட சுவையே தனி. நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அடுத்தது ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாய், மல்லி, சீரகம், வெந்தயம், அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி, அதை கரைச்சி அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பொடி அரைக்கும் போதே அதில் ஒரு 4 மிளகாய் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது வந்து சுண்டி கட்டி ஆகிற அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நம்ம சூடாக சாப்பிட்றத விட இதை ஆற வச்சு சுடு சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதை விட மறுநாள் இந்த சட்டிலேயே இந்த குழம்பை நல்லா சுண்ட வச்சு சாப்பிடும்போது ஆஹா, அதோட சுவையே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.